அண்ட் மக்களே இந்த வீடியோ கண்டிப்பா ரொம்ப இம்பார்ட்டன்டான வீடியோ. ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. இப்போ என்ன ப்ரெசென்ட் நோட்டிஃபிகேஷன் இருக்கு அண்ட் அடுத்து நம்ம என்ன இந்த ஒரு 3 monthsக்கு என்னென்ன எக்ஸாம்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பிகாஸ் அடுத்து நம்மளுக்கு தெரியும் ஜூனுக்கு மேல எப்பயுமே வழக்கம் போல வரக்கூடிய எக்ஸாம்ஸ்லாம் இருக்கு. பட் அதுக்கு முன்னாடி இந்த ஒரு 3 monthsக்கு என்னென்னலாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அண்ட் எப்படி படிக்கிறது அப்படின்றதையும் நான் சொல்றேன். ஸோ அது தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மெயினாக நான் சொல்லக்கூடிய விஷயம், இது எப்போவுமே நான் சொல்றது, நான் எல்லாரும் படிங்க, பேங்கிங் படிங்க, கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு இதை நான் எப்பயுமே விதிக்க மாட்டேன். பிகாஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நான் என்னால் படிச்சு கிளியர் பண்ண முடியும், ப்ளஸ் என்னால் 100% எஃபர்ட் பண்ண முடியும். பிகாஸ் எல்லாருமே சரி 1 வருஷம் 2 வருஷம் படிக்கலாம், வேற ஏதாவது பண்ணணும், அதுக்கு இதையே படிக்கலாம் அப்படின்ற மாதிரி மென்டாலிட்டி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கிளியர் பண்றது ரொம்ப கஷ்டம். பட் என்ன அப்படின்னா நான் என்னால 100% 200% எஃபர்ட் போட முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா நீங்க படிங்க. ஸோ ஒரு கான்ஃபிடன்ஸோட படிங்க. கண்டிப்பா நம்பிக்கை தான் மக்களே வாழ்க்கை. ஸோ கண்டிப்பா அப்படி படிங்க, கிளியர் பண்ணலாம். அண்ட் வீடியோக்குள்ள போகலாம். ஆக்சுவலி பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான ஒரு விஷயம், இன்னைக்கு நைட்டோட எல்லா கோர்ஸ் கேஆர்லாஜிக்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா கோர்ஸ்க்கான நியூ இயர் ஆஃபர் முடிய போகுது. அண்ட் முக்கியமா பாத்தீங்கன்னா லாஸ்ட் 6 months எக்கச்சக்கமா நான் பேங்கிங் இங்கிலீஷ்லயும் அட்வான்ஸ் இங்கிலீஷ்லயும் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே உங்களுக்கு இங்கிலீஷ்க்கு ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷனா இருக்கும். கண்டிப்பா நீங்க அதை இங்கிலீஷ்க்கு நீங்க ஃபாலோ பண்ணலாம். எல்லாமே இன்சூரன்ஸ் எக்ஸாம்ஸ் தான். ஸோ யுஐசி அசிஸ்டன்ட் அண்ட் என்ஐசிஎல் ஏஓ கம்பேரிட்டிவ்லி பேங்கிங்க்கும் நீங்க இன்சூரன்ஸும் கம்பேர் பண்ணுங்க அப்படின்னா இன்சூரன்ஸோடைய ஜாப் நேச்சர்ன்றது பேங்கிங் அளவுக்கு உங்களுக்கு ஹெக்டிக்கா இருக்காது, பெரிய மண்டவலியா இருக்காது. இன்சூரன்ஸ்ன்றப்போ உங்களுக்கு சாட்டர்டே சண்டே எப்பவுமே லீவ் தான். பிளஸ் ஈவினிங் பார்த்தீங்கன்னா அதில் 7 மணி 8 மணி வரைக்கும் பேங்கிங்லாம் நம்மளுக்கு ப்ரெஷர் இருக்கும். பட் இது அப்படி கிடையாது, சாயந்தரம் வேலை முடிஞ்சுச்சா வீட்டுக்கு போகலாம். பிளஸ் உங்களுக்கு ரொம்ப பார்த்தீங்க அப்படின்னா ஜாப் நேச்சரும் கொஞ்சம் ஓரளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அது கூட கம்பேர் பண்றப்ப ஈஸி தான். அதே மாதிரி சேலரி பேக்கேஜும் நீங்க பார்த்தீங்கன்னா இங்க கண்டிப்பா இந்த கிளரிக்கல் லெவல் நார்மல் ஐபிபிஎஸ் பிஓ ஐபிபிஎஸ் கிளர்க்கா செலக்ட் ஆகி போறாங்க அப்படின்னா அவங்களோட சேலரி பேக்கேஜ்ல இருந்து கண்டிப்பா ஒரு 8,000 இருந்து 10,000 வரைக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ ஒரு மினிமம் 8,000 டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ அசிஸ்டண்டா இவங்க போனீங்க அப்படின்னா, இதே இது ஏஓவா போனீங்க அப்படின்னாலும் சேலரி பேக்கேஜ் வைஸ் ஐபிபிஎஸ் பிஓ கூட கம்பேர் பண்றப்ப இது உங்களுக்கு பெஸ்ட் சேலரி பேக்கேஜ் தான். ஸோ ஆல்ரெடி என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க சொன்னாங்க, இது நான் ஆல்ரெடி சொன்னேன்னு கூட நினைக்கிறேன். யுஐசி லாஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டண்டா என் ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட் தான் ரதினான்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ரதினா கான்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் இருக்கும். ஸோ அவங்க மேக்ஸ் எஜுகேட்டர். ஸோ அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைம் சொல்லியிருந்தாங்க, அவங்களோட ஃப்ரெண்ட் யுஐசி அசிஸ்டண்டா கிளியர் பண்ணாங்க லாஸ்ட் 2017 சம்திங் அப்போ நினைக்கிறேன். அப்போ போனவங்க இப்போ அவங்களோட பேக்கேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 1 lakhக்கு மேலே ஏர்ன் பண்றாங்க. 1 lakh கிட்டத்தட்ட 1 lakh 2,000 3,000 சம்திங் ஏர்ன் பண்றாங்க. உள்ள இருக்கிற எக்ஸாம்ஸ்லயே 2-3 உள்ள எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணி அவங்க அதுக்கடுத்து போயிருக்காங்க. ஸோ அசிஸ்டண்டா போனவங்க வித்தின் 2018 19 20 21 22 23 எஸ் லாஸ்டா எப்போ ஐ நாட் ஷியர். பட் லாஸ்ட் டைம் எக்ஸாம் குவாலிஃபை பண்ணியிருந்தாங்க. அதுல இருந்து இப்போ மினிமம் ஒரு 5 வருஷம் தான். ஸோ அதுக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா 1 lakh பேக்கேஜ் அவங்க இப்போ ஏர்ன் பண்றாங்க. ஸோ அதனால கண்டிப்பா நீங்க இந்த 2 எக்ஸாம் காம்படிஷன் வைஸ் சொல்ல போனோம்னா உண்மையிலே ஹெவி காம்படிஷன் தான். பேங்க் எக்ஸாம் எழுதினவங்க கிளியர் பண்ணி இப்போ வேலை பார்க்குறவங்க கூட இன்சூரன்ஸ் ட்ரை பண்ணுவாங்க பிகாஸ் ஆஃப் தி ஜாப் நேச்சர். ஏன்னா ஜாப் நேச்சர் கொஞ்சம் இது ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு அதனால கண்டிப்பாக காம்படிஷன் இருக்குதான். ஆனால் நீங்க முடியும் நினைச்சு படிங்க, எதுவுமே முடியாதுன்னு நினைச்சு படிக்காதீங்க. ஏன்னா அது படிக்கிறதே அப்படி வேஸ்ட். கான்ஃபிடன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளுக்கு பெரிய ஃபெயிலியர்ஸ் வருது அப்படின்னா கூட நீங்க திருப்பி ஓவர் கம் பண்ணி, பிகாஸ் இதுதான் சூஸ் பண்ணிட்டோம். அதான் தெளிவா நான் எப்பவுமே சொல்லுவேன், இதை நீங்க சூஸ் பண்ணல ஃபர்ஸ்ட் உள்ள வர்றதுக்கு முன்னாடி 1000 வாட்டி யோசிங்க. பெட்டரா என்னால வேற ஏதாவது ஃபீல்ட்ல பெர்ஃபார்ம் பண்ண முடியுமா, வேற எதுலயாவது எனக்கு டேலண்ட் இருக்கா, எனக்கு வேற எதுலயா ஸ்கோப் இருக்கான்னு பாருங்க, அனலைஸ் பண்ணுங்க. அப்படி இருந்துச்சுன்னா நீங்க 100% அதை சூஸ் பண்ணுங்க. இல்ல எனக்கு வேற ஆப்ஷன் இல்ல இதுக்குள்ளதான் இருக்குன்னா வேற வழியே இல்ல 100% 200% எஃபெக்டிவா நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் எழுதுங்க, கண்டிப்பா அடிச்சுக்கலாம். இப்போ ஆர்ஆர்பி பிஓ கிளியர் பண்ணவங்களே நிறைய பேர் அதான் சொல்றாங்க 2.5 years 3 years
கிளியர் பண்ணி கடைசியில் இப்போ கிளியர் பண்ணியிருக்கோம் மேம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ உங்களுக்கான டைம் என்னால் கொடுக்க முடியும், என்னால் வந்து அந்த இவ்வளோ டைம் ஸ்பேன் என்னால் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய 200% எஃபோர்ட்டை கொடுங்க மக்களே. இது ரெண்டும் வர்த்தான போஸ்டிங். அடுத்து கவலையே பட தேவையில்லை, நீங்க அந்த மாதிரியான ஒரு போஸ்டிங் தான். அண்ட் அடுத்து அப்கமிங்ல இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்ஐசி அசிஸ்டன்ட். ஸோ அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அப்கமிங்ல இருக்கு. பட் அது நம்மளுக்கு தெளிவாக நோட்டிஃபிகேஷன் விடல, பட் எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஸோ இப்போ நம்ம கையில் இருக்கக்கூடியது இது ரெண்டும், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடியது எல்ஐசி அசிஸ்டன்ட். ஸோ ஓகே, இதுக்கு எப்படி படிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா தெளிவான ஸ்டடி பிளானர் நான் கொடுத்துருக்கேன். அதோட லிங்க் டெஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். டீடைல்டு ஸ்டடி பிளானர் இருக்கும். தயவு செஞ்சு அந்த ஸ்டடி பிளானரை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா அதுல நூக்கன்கான எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அது தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா அதை முடிச்சிட்டீங்க, ஒன்ஸ் அந்த சிலபஸ் எல்லாம் கவர் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா டெய்லி 2 மார்க் டெஸ்ட் எடுங்க. அதாவது எக்ஸாம் இல்லை அப்படின்னா ஒரு மார்க் டெஸ்ட். எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் இப்போ இருக்கு, அப்போ இருக்குன்றப்ப டெய்லி 2 மார்க் டெஸ்ட் எடுத்து அதை அனலைஸ் பண்ணுங்க. இதை விட முக்கியமான ஒன்று, மெயின்ஸ்க்கு யார் ஒருத்தர் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு மார்க் டெஸ்ட் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போவே பேரலா ஒரு 2-2.5 மணி நேரம் 3 மணி நேரம் சொல்லிட்டு அந்த ப்ரிலிம்ஸ்க்கான டைமுக்கு முன்னாடியே யார் வந்து மெயின்ஸ்க்கும் பேரலா கான்சென்ட்ரேட் பண்றாங்களோ அவங்களுக்கான சக்சஸ் பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப அதிகம். இது வரைக்கும் கிளியர் பண்ணவங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படி பண்ணவங்க கண்டிப்பா நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. பட் அதனால அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ப்ரிலிம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றப்போ பேரலா மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. அண்ட் அதை தாண்டி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் அவ்வளோலாம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்க வந்து ஒரு 20 minutes 25 minutes மேக்ஸிமம் ஒரு நாளைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் அதை வந்து வீக்லி ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணுங்க. முடிஞ்சிச்சா மந்த்லி ஒன்ஸ் அந்த கரண்ட் அஃபேர்ஸ் ரிவைஸ் பண்ணுங்க. அடுத்த மாசம் வருதா டெய்லி வீக்லி மந்த்லி, போன மாசம் அடிச்சா அந்த மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு வாட்டி ரிவிஷன். அவ்வளோதான் மக்களே. ஆனால் அவ்வளோதான் நான் ஈஸியாக சொல்கிறேன். ஆனால் இது ஒரு பெரிய ப்ராசஸ் தான் கண்டிப்பாக. ஏன்னா எனக்கு தெரியும் இவ்வளோ நாள் இருந்திருக்கோம், ஒருத்தரோட கஷ்டம் எல்லாமே எனக்கு தெரியும். பட் உள்ள வந்துட்டோம், இதில் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் அப்படின்ற அந்த கான்சன்ட்ரேஷனோட படிங்க. கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம். என்ன டவுட்னாலும் என்கிட்ட கேளுங்க. அண்ட் இது என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி Reena_0605 அப்படின்றது என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி. நீங்கள் 05. ஸோ நீங்கள் எதுனாலும் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஸோ நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். இன்கேஸ் மெசேஜ்க்கு ரெஸ்பாண்ட் பண்ணாட்டியும் நீங்கள் வந்து கால் கொடுத்து வச்சுருங்க, நான் கண்டிப்பாக பார்த்து ரெஸ்பாண்ட் பண்ணிடுவேன் மக்களே. ஸோ இதுதான் அப்கமிங்கில் இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ். இனி உங்கள் கையில் தான் இருக்குது. அண்ட் இதுக்கான செஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி 2 மேரத்தான் நான் கொண்டு வந்துடுறேன். நாளைக்கு ஃபர்ஸ்ட் மேரத்தான் இருக்குது. SBI கிளர்க்கான மேரத்தான் நாளைக்கு இருக்குது மக்களே. ஸோ இதெல்லாம் லாஸ்ட் டேட். இப்போ லாஸ்ட் டேட் வந்து இது UISCக்கு Jan 6th, இதுக்கு வந்து 22nd Jan. அண்ட் அதே மாதிரி போஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா எல்ஐசி அசிஸ்டன்ட்க்கு 300, இதுக்கு 274. இது ஓவராலாக சொல்கிறேன். இதில் கேட்டகரி வைஸ் வேறு ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க. வேகன்சி கம்மி தான், பட் முடியும்னு நினச்சா முடியாதுன்றது கிடையாது. கஷ்டம் தான், ஆனால் முடியும். உங்கள் கையில் தான் மக்களே இருக்கு. ஆல் தி பெஸ்ட்.